நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்காரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை. உட்காருங்க, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க, நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. இதில் ஒன்றும் தவறில்லை. அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை. தயவு செய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து. அன்றைக்கு பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார். இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். அதே போல இங்கு பல்வேறு உறுப்பினர்கள் எல்லாம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதற்கான பதிலையும் இப்போது நான் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் அதே போல ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் சார்பிலும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் என்னுடைய அறிவிப்புகளை தெரிவிச்சிடுறேன். திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பத்திலாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்க மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கு 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கணினி சிட்டா பதிவுகளின் போது ஏறத்தாழ 33,949 ஏக்கர் தவறுதலாக தனிநபரின் பெயர்கள் பட்டா மாற்றப்பட்டிருக்கு. அதை மீட்கக்கூடிய பணிகள்ல இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில நிலங்களை மீட்பதற்கும் கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்குமான அனைத்து பணிகளையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலாருடைய அந்த கோயிலுடைய திட்டங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்க வள்ளலாருக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம், வள்ளலாருக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம், பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் சொல்லும் போது கூடவே சேர்த்து சைலண்டா ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க. நாங்க அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம், எதிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறாக சொல்லிட்டாங்க. உண்மைக்கு மாறாக அந்த செய்தியை ஒன்று சொன்னாங்க. உண்மையிலேயே வள்ளலாருடைய அந்த கோவில் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, ஞான சபையின் பின்புறம், அந்த வள்ளலாரின் ஞான சபைக்கு பின்புறம் பெருவழி என்று சொல்லக்கூடிய இடத்துல மிக பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து உண்மையாக இருக்கக்கூடிய வள்ளலாரின் பக்தர்கள் எல்லாருமே பல்வேறு இடங்கள்ல முறையிட்டு அந்த பெருவழியை ஒரு காலமும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து எந்த விதமான கட்டுமான பணிகள் நீங்க நடத்தக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து விட்டுட்டு வேற எங்க வேணாலும் நீங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இதை துறை அதிகாரிகளோடு சேர்ந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோமே தவிர அதை கைவிட போறோம் எங்கேயுமே சொல்லல. அதோடு அந்த பெருவழியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அவர்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஏத்துக்கிட்டு நம்முடைய சட்டமன்றத்திற்கு வள்ளலாரினுடைய பக்தர்கள் நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அந்த டிசிபி கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க, ரெண்டல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசினாங்க. நாங்க அவ்வளவு வரவு வச்சோம், இவ்வளவு வரவு வச்சோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ நாம 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸ் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மிக பெரிய அளவுல நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வரின் தலைமையில் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிலங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 100 நாட்கள்ல நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால ஏறத்தாழ திருக்கோயில்களுக்கு சொந்தமான 464 ஏக்கரை திரும்ப கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. கணினி சிட்டா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 349 ஏக்கரை மீண்டும் கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கையில் நம்முடைய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல மட்டும் ஏறத்தாழ 45 ஏக்கர் நிலத்தை நம்ம கோயிலோட நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோயிலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரிய கவனத்தை செலுத்தி வருகிறது. அதே போல இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது.
நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகையை மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க, மறைமுகமா மாண்பு அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கு நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். முடிங்க. உட்காருங்க. எடுத்துட்டாங்க, போதும். அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அறிவிப்பு வந்துட்டாரு. வாங்க, அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வாங்க.